அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித மனம் இன்னும் பல வகையான மாற்றங்களை தேட வேண்டும். தன்னுடைய சிந்தனையை விசாலப்படுத்த வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தன்னுடைய சிந்தனையை இன்னும் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு பலவிதமான சூழல்கள் நம் முன்னே சவாலாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உள்ளூர் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் எங்கள் பிள்ளைகளை சேர்ப்போம் என்று பல பெற்றோர்கள் அதை ஒரு போதையாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். அங்கே என் பிள்ளை படிக்குதுன்னு சொன்னா அது தன்னுடைய கௌரவத்தின் அடையாளமாக, தன்னுடைய பெருமையின் அடையாளமாக, எவ்வளவு பணம் வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ஸ்கூல்ல எவ்வளவு சித்திரவதை செஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க அங்க படிக்குதுங்கிறதே எனக்கு ஒரு கௌரவம் என்று நினைக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறாள். அன்பானவர்களே, தூக்கிடுவது, தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் இஸ்லாத்தில் சரியில்லை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கும் தயாராகிறாள் என்றால் அங்கு எந்த அளவிற்கு அவள் மன அழுத்தத்திற்கு, மன இறுக்கத்திற்கு ஆளாக்கப்படுகிறாள். அன்பானவர்களே, வாழ்க்கை நடத்துவதற்கு கல்வி ஒரு சாதனமே தவிர கல்வி இல்லாமல் வாழவே முடியாது என்பது பொருள் அல்ல. நம் கண் முன்னே எத்தனையோ நபர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கையெழுத்து போடுவதற்கு கூட மற்றவர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பலர் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்களா இல்லையா? படிக்க வேணாம்னு சொல்லல, படிக்கணுங்கிறத முதல் வகியாக அருளிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது வேற. அடிப்படை என்ன? குறிப்பிட்ட ஒரு ஸ்கூல்ல சேர்த்தா தான் படிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறது மிக மிக தவறான புரிதல். அந்த நிலையிலிருந்து நம்முடைய மனதை மேம்படுத்த வேண்டும். மாநில அளவில் பிரச்சனை என்று சொன்னால், நேற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திரையரங்குகளை நோக்கி படையெடுத்தார்கள். இதன் காரணமாக அரசு அலுவல்களில் தேக்கம் ஏற்பட்டது. இது ஒரு செய்தி. தமிழக முதல்வர் நடித்திருக்கக்கூடிய படம். அன்பானவர்களே, எப்படிப்பட்டவர்களை நாம் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்து அனுப்பி இருக்கிறோம்? நாங்கெல்லாம் ஓட்டு போடலையே அப்படின்னு கேட்கலாம். நாங்கெல்லாம் போடலை அப்படின்னாலும் நம்மில் யாரோ போட்டிருக்கிறாங்க. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அதிகமான முஸ்லிம் இளைஞர்களும் இளம் பெண்களும் விஜய் மீது, தாவேகா மீது வெறி கொண்டு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற செய்தி பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. மற்ற மக்களை மக்களாக பார்க்கக்கூடிய சமூகம் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை மார்க்கத்தோடு, கொள்கையோடு சம்பந்தப்படுத்தி, எப்படி மற்றவன் செஞ்சா அவன் கொலை பண்ணான், முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம் தீவிரவாதி கொலை பண்ணான்னு சொல்ற மாதிரியே தவறானவர்களை தேர்ந்தெடுத்த பங்களிப்பு இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது என்பதை ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மறுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மக்களுடைய மனங்களில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நாங்கெல்லாம் தௌஹீது பேசுறவங்க, நாங்கெல்லாம் தௌஹீத் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஒரு மாற்றத்தை உண்டாக்கித்தான் பார்ப்போமே, நாங்க இப்படித்தான் ஓட்டு போட்டோம் என்றெல்லாம் பேசக்கூடிய அருவருக்கத்தக்க ஒரு நிலை. எப்படிப்பட்டவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க? இந்த நிலையிலிருந்து மக்களுடைய மனங்கள் மேம்பட வேண்டும். அன்பானவர்களே, தேசிய அளவுல ஜந்தர் மந்தர் பிரச்சனை எல்லோருக்குமே தெரிந்த செய்தி. அடிப்படை என்ன? இதுவரை எத்தனை வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டு கசிந்து தேர்வு மறுதேர்வாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட அவலங்கள் எல்லாம் அரங்கேற காரணம் என்ன? பெரும்பாலான பெற்றோர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போதை. என் பிள்ளை டாக்டர் ஆயிரும், அதுக்கு உன் பிள்ளைக்கு தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை, என் பிள்ளை டாக்டர் ஆகணும். இன்னும் சில இடங்கள்ல உறவினர்களில் யாராவது பிள்ளைகளை டாக்டர்கள் ஆக்கி இருப்பார்கள், அவங்களுக்கு மத்தியில நானும் கெத்து காட்டணும்ல, என் பிள்ளை நீட் எழுதணும். 2 ஆண்டுகளாக, 3 ஆண்டுகளாக, 4 ஆண்டுகளாக, +2 முடிச்ச உடனே ஒரு யூஜி போட்டிருந்தா ஒரு டிகிரி முடிஞ்சிருக்கும், ஒரு இன்ஜினியரிங் போட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆண்டுகளை வீணாக்கி நீட்டையும் அடைய முடியாமல், மருத்துவக் கல்லூரியிலும் சேராமல், இந்த போதை பெருகி 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 அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு கும்பல் அதற்காகவே தங்களை தயார்படுத்தி கொண்டு மற்றவர்களெல்லாம் உதாசீனப்படுத்தி கேள்வித்தாள்களை விலை கொடுத்து வாங்கி, பேராசிரியர்களை விலை கொடுத்து வாங்கி, அன்பானவர்களே, இந்த நிலைகளுக்கு வித்திட்ட மனித மனங்கள் இன்னும் மேம்பட வேண்டும். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டாங்க, யார் வைத்தியம் பார்க்கிறது? தகவலுக்காக இந்த கேள்வி எல்லாம். இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவர். உங்களிடம் நோயாளிகளாக யார் வருவார்? குறிப்பிட்ட ஒரு ஊரில் 20 குடும்பங்கள், 20 குடும்பத்திலையும் ஒவ்வொரு டாக்டர்.
அவன் பிள்ளைகிட்ட அவன் மகன்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டான், மற்றவங்களுக்கு பிழைப்பு என்ன? இப்படியெல்லாம் சிந்திக்க தோன்றினால் நாம் அன்பானவர்களே ஒரு நல்ல கல்வி, வாழ்வாதாரத்தை நடத்த ஒரு வருமானத்திற்கான கல்வி, இப்படியெல்லாம் சிந்திப்பது குற்றம் அல்ல. ஆனால் அதுவே ஒரு போதையாக மாறிவிட்ட காரணத்தால் அதன் விளைவாக ஏற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அதற்கு ஒப்புதல் தராத ஆளுநர்கள், இதையெல்லாம் நாம் சந்திக்கிறதுக்கு காரணமான விஷயங்களை களைந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல ரம்மியமான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. விழிப்புணர்வுக்காக இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.